விருதுகளை பெற வேண்டும். நாம் தொடர்ந்து அதுக்காக பாராட்டு விழாக்களை நடத்துவதற்கும் தயாராக இருக்கிறோம். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட வாழ்க்கை எடுத்துக்காட்டு. நீங்கள் வரலாற்று நூல் தீரகரை பற்றி எதனா கேட்கணும்னா அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா போதும். ஒரு காலத்தில் நீங்கள் நம்பவே முடியாது, இன்னைக்கு இருக்க துரசாமி பிரிச்சுக்கு அந்த பக்கம் நரி சத்தம் கேட்க 7 மணிக்கு எல்லாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் ஐயா கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. கடித பரிமாற்றங்கள், கருத்து பரிமாற்றங்கள், அவர் கொடுத்த புக்ஸ் எல்லாம் படித்து நிறைய கற்றுக்கிட்டேன். வாழ்க்கையில் ஹீஸ் அ ஹீரோ ஃபார் மீ. தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஒரு பாராட்டு விழான்னா எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங். பல வருஷம் இதோட சம்மந்தப்பட்டவங்கன்ற முறையில் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் அப்போ இந்த காலத்தை எப்படி டைஜஸ்ட் எப்படி வந்து பாருங்கள். நான் வந்து 14 பக்கம் யூனிவர்சிட்டி நம்ம சந்திரசேகர் எல்லா சார்பும் பணப்பற்றி தெரியப்படுத்துகிறேன். அதே டாக்டர் ஜஸ்டிஸ் வலிநாயகன் சார் வந்து கிட்டத்தட்ட நான் போகிற அத்தனை விஷயம் நான் சந்திப்பேன். கிரேட் கிராண்ட்சன் அவனுக்கு எப்போவுமே வந்து நேவி இல்லாட்டி ஏர்ஃபோர்ஸ் பெரிய நல்லா ஆகலைன்னா அதான் சொல்லிட்டு இருப்பான். அந்த இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு வரும்போது, ரிப்பப்ளிக் டே வரும்போது அந்த ஒயிட் ட்ரெஸ் யாரும் தான் பின்னாடி போயிடும். குடும்பத்தை சார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். சில பேர்லாம் இன்றைக்கி வர முடியல சொன்னால் ராஜாராம் அவர்கள் டிஎஸ் கிருஷ்ணமூர்த்திக்கு கேட்ராக்டர் டிராஃப்ட் போட்டுருக்காக வர முடியல. ராஜாராம் இன்னொரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் நண்பரை வந்து என்னால் தொடர்ந்து செய்ய முடியல. ஏன்னா நான் அவர் தொழிலையும் பார்த்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணாரு தெரியல. எனக்கு ரெண்டுத்தையும் பார்க்க என்னால் முடியல. அதனால தான் நான் வந்து தொழிலில் கவனம் குறைஞ்சி கொண்டிருக்காங்க. அதனால உண்மையிலே இதுக்கு அடுத்த பெரிய இதுவும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன். நன்றி.